வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். மலேசியாவிலே ஏசியான் நிகழ்வு மாநாடு நடைபெற்றது. ஏசியானுக்குரிய அந்த உறுப்பு நாடுகளுடைய பெரும் தலைவர்கள் சந்தித்து மலேசியா தான் இந்த முறை சேரபந்து, அதாவது தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துகின்ற நாடு. அந்த வகையிலே பல முக்கிய புள்ளிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கனடிய பிரதமர் மார்க் கார்னி, அது உட்பட பல பேருக்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு என்றெல்லாம் பல முக்கிய பிராந்திய தலைவர்களுக்கு அழைப்பை விடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக விஜயம் செய்ய முடியாத காரணத்தினால் காணொலி ரீதியாக நேரடியாக உரையாற்றியிருந்தார் ஏசியான் மாநாட்டிலே. அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக மலேசியா கோலாலம்பூரிலே அவருக்குரிய சிறப்பு நடன வரவேற்பும் செங்கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்ட இடத்திலே அவர் நடனமாடி மகிழ்ந்தார் அவர்களோடு. அதன் பின்னர் அவர் இந்த மாநாட்டிலே உரையாற்றி பங்கு பற்றி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் நேரடியாகவே இன்னும் ஒரு இடத்திற்கு அவருடைய மலேசிய நெடுஞ்சாலையிலே தரைவழி பயணமாக மேற்கொண்டிருக்கிறார். இது பேசுபொருளாக இருக்குது, மலேசிய ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. என்ன விடயம் என்றால், அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அதை ஒளிப்பதிவு செய்து ஒரு 20 செகண்டுக்கும் அதிகமான வீடியோவாக தரவேற்றியிருக்கிறார்கள், அந்த எக்ஸ்தலத்திலே தரவேற்றியிருக்கிறார்கள். இதன் மூலம் மலேசியாவினுடைய ஒரு தொலைதூர நீண்ட தூர அதிவேக நெடுஞ்சாலையினுடைய குவாலிட்டி தரம் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பது புலனாவதாக மலேசியர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமுறவுகளை மலேசியா குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிறிய நாட்டு இலங்கை போல இருந்து எங்கேயோ அபரிவிதமான வளர்ச்சிக்கு போன ஒரு வர்த்தக நாடாக விழுகிறது. அந்த வகையிலே அதனுடைய அதிவேக நெடுஞ்சாலைகள் எல்லாம் உலக தரத்தில் இருக்கின்றன. ஆகவே அவர் விமானத்தை பயன்படுத்தாமல் அதிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் பிணைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பதிவாக்கி எக்ஸ்தலத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது மலேசியாவுடைய தொழில்நுட்பத்தையும் மலேசியாவுடைய நெடுஞ்சாலை தரத்தையும் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதாக மலேசியர்கள் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஒரு விடயம், இதற்கு பாதுகாப்புக்கு பைக்கிலே சென்ற, அதிவேக மோட்டார் சைக்கிளிலே சென்ற உத்தியோகத்தர்கள் 2 இடங்களிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு பக்கமாக இந்த போக்குவரத்து, வீதி போக்குவரத்திலே அவருக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக சென்ற பாதுகாப்பு போலீசார் முன்னரும் ஒரு இடத்திலே விபத்துக்குள்ளாக இருந்தார்கள். மீண்டும் இன்னும் இடத்துல அதிவேகமாக சென்று விபத்தடைந்த காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. இது சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஏசியன் மாநாட்டை தொடர்ந்து சிங்கப்பூரிலே நடக்கக்கூடிய மாநாட்டிலேயும் பங்கு பெற்றிக் கொண்டு அதற்கு பிறகு தென் கொரியாவிலே நடக்கின்ற மாநாடு, மிக முக்கியமான வர்த்தக பொருளாதார மாநாட்டிலே பங்கு பெற்ற போகிறார்கள். அதற்கு பின்னர் அங்கே தென்கொரியாவிலே வைத்து சீன அதிபர் ஜின்பிங் அவர்களை கனடிய பிரதமர் சந்தித்து வரி விலக்குகள் சம்பந்தமாக பேச இருக்கிறார். ஏலவே சொல்லிவிட்டார், டொனால்ட் ட்ரம்பும் சொல்லிவிட்டார், இனி கனடாவோடு வரி பற்றி நாங்கள் பேசப் போவதில்லை என்று. அதற்கு கனடா பிரதமரை சொல்லிவிட்டார், நாங்கள் ஒரு கிழமையாகவே அவரோட அந்த கதையை இனி இல்லை என்றதை நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று. ஆகவே இந்த அருகிலுள்ள நாடுகளுக்கும் இடையிலுள்ள வரிப்போர் உச்சமடைந்ததை தொடர்ந்து சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் உறவு பாலத்தை மேம்படுத்துவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருக்கின்றன. அது நன்மை அளிக்குமா? என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறப் போகுது? என்ன மாதிரியான வரி விதிப்புகள் இடம்பெறப் போகின்றது? அது கனடாவுக்கு நன்மை சேர்க்குமா? சீனாவுக்கு நன்மை சேர்க்குமா? உலக நாடுகளுக்கு நன்மை சேர்க்குமா என்பது இந்த 3 நாடுகளில் நடைபெறுகின்ற மிக முக்கிய பொருளாதார சந்திப்புகளின் பின்னர் தான் தெரிய வரும். ஆகவே மீண்டும் அந்த சந்திப்புகளின் முடிவுகளில் நவம்பர் 1 வரை மார்க் கார்னி அவர்கள் ஆசியாவில் இருக்கப் போகின்றார். அந்த பின்னணிகளின் பின்னர் தான் நாங்கள் அதை ஆராய்ந்து நுணுக்கமாக தெரிவிக்க முடியும். ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.